ஹலோ வள்ளிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை காலை நேர வணக்கம். இன்னைக்கு தான் சனி பயிற்சின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் இன்னைக்கு இல்லைங்கிறாங்க. என்னன்னு சரியாக தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நாட்டு சக்கரை போடுவோம். போட்டு டிவிலலாம் இன்னைக்கு சொல்கிறாங்க. ஆமாம், திருநள்ளாறுலாம் அடுத்த வருஷம் தானா? இன்னும் திருநள்ளாறு தானே சிவன் சனிக்கு உகந்த இடம். சனி பகவானுக்கு வள்ளிக்கு நம்ம காலையில் இங்கே கிளம்பியிருக்கீங்க. காலையில் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்புறதா இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தால் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும். எங்கள் குலதெய்வத்தை பார்த்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். அவரை போய் பார்த்துட்டு வரணும். எங்களுக்கு ஆம்பளை சாமி தான் குலசாமி. அவரை போய் பார்த்துட்டு வரணும். அவரை போய் வணங்கிட்டு வரணும். என்னென்ன வாங்கிட்டு போகிறீங்க? அர்ச்சனை, மாலை, அப்புறம் நெய் விளக்கு போடுவேன். தேங்காய் தேங்காய் வாங்கவே இல்லைடா, உடைச்சி போடுறதுக்கு 11 தேங்காயில் வாங்குவேன் எப்பவும். இன்னும் 10 தேங்காய் வாங்கணும். மாலைக்கு சொல்லிட்டீங்களா? மாலைக்கு சொல்லிட்டேன். இப்போ இருக்க தேங்காயை உடைச்சிக்குவோம், வாங்கிக்குவோம். அப்புறம் ஆமாம், நல்ல வேலை மறந்துட்டேன். இன்னைக்கு அமாவாசை எனக்கு விளக்கு போடணும். அப்புறம் 5 தேங்காய் வாங்கிக்கணும். வள்ளிக்கு நம்ம கரெக்டாக வாங்குவீங்க. அந்த வாட்டி மறந்துட்டேன். எனக்கும் இப்போ மூளையெல்லாம் கெட்டு போச்சு. மூளையெல்லாம் ஞாபகம் மறதியாக போச்சு. நேற்று வெள்ளை போய் தானே வாங்க. 11 தேங்காய் வாங்குற இடத்துல 6 தேங்காய் வாங்கிவிட்டேன். அது தேங்காய் விலையை கேட்டிங்கன்னா பயந்து வருது. சின்ன தேங்காய் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், 25 ரூபா சொல்கிறாங்க. அந்த கன்ஃபியூஷனில் தான் பாதி மறந்துட்டேன். அந்த கொஞ்சம் பெருசாக இருக்கிறது 50 ரூபாயா? ஆமாம், இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது 50 ரூபா சொல்கிறாங்க. தேங்காயே 50 ரூபாய்க்கு வந்துருச்சு. இப்படி விற்றா என்ன பண்ணுறது? ஆமாம், தென்னந்தோப்பு நம்ம தான் வச்சுக்கணும் போல். ஆமாம், நம்மள்ட்ட 10 ரூபாய்க்கு கேட்பாங்க. நம்ம வீட்டு தேங்காய் இருந்துச்சுன்னா 10 ரூபாய்க்கு கூட எடுக்க மாட்டாங்க. என்ன பண்ணுறது, காலத்தோடு ஒத்துத்தேன் போக வேண்டியதாக இருக்குது. எல்லாத்தையும் இது பண்ணி வாழ்ந்தாதான் வாழ்க்கை. சாட்டிஸ் பண்ணி வாழ்ந்தணும். நம்மளும் இந்த நாட்டில் வாழ்கிறோங்கிறதுனா எல்லாத்தையும் இந்த நாட்டில் இருக்க எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணுறோம்னு தான் அர்த்தம். அப்படித்தானே? ஆமாம். டீக்கான இன்க்ரீடியன்ஸா? ஆமாம். தங்க கடைக்கு போனோம்னா தங்கத்தை அவங்க சொல்கிற ரேட்டுக்கு தான் வாங்குறதா இருக்குண்ணே கடையில். சேதாரம், கூலி, அதோடு அவங்க சொல்கிற எல்லா இதுவும் சேர்த்து வாங்கினாதே நம்மளும் அந்த நகை வாங்க முடியுது. என்ன அதனால அதோட ஒத்து போக வேண்டியதாக இருக்கு காலம். இது கொதிக்கிட்டு போய் பாரு. இது சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வந்துருமா? எல்லாரும் வாங்க சாமி கும்பிடலாம். பாருங்க, எல்லாருக்கும் இது எல்லா சாமிக்கும் பால் நைவேத்தியம் பண்ணிக்கேன். வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க, வாங்க எல்லா சாமியும் வாங்க சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்க, வாங்க சாப்பிடுங்க. அந்த இதில் வச்சிருக்கீங்களே, இது உண்டா மாமி? எது? இந்த தீபம் கற்பனை ஏற்றி வைக்கிறது. இது 2 மரம், தேக்கு மரம். அது நீங்களா செஞ்சதா வாங்கினதா? இதா இல்லை, அது இல்லை, இதா இது வாங்கினது. அது தேக்கான்னு தெரியல, அதை சொல்லலாம். அது வாங்கினது மீஷோலேயே இதுலேயே தான் ஆர்டர் போட்டு வாங்கினது. அடியில் வச்சிருக்க கட்டைகள் இது நம்ம இந்த சப்பாத்தி கட்டைக்காக வாங்கின சப்பாத்தி. அந்த காலத்தில் இப்படித்தான் சப்பாத்தி விடுவாரு. எனக்கு வச்சது இதுகள்லாம். அது சாமி ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. சாமி ஸ்டாண்ட் ஆயிடுச்சு.
இங்கே இனிமேலுக்கு இப்போ தான் விளக்கேற்ற போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எப்போவுமே வந்ததுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் விளக்கேற்றுவேன். அந்த சாமிக்கு தான் விளக்கேற்றுவேன். மகாலட்சுமி தாயி எப்படியா வச்சுக்கோங்க, கடவுள் எல்லாம் விஷயமா நல்லா இருக்கு. கடவுளை நல்லபடியாக வச்சுக்கணும் கடவுளை. சரி, டீ போட்டுட்டு நீங்கள் எப்போவுமே பால் மட்டும் தான் வச்சு நைவேத்தியம் பண்ணுவீங்கண்ணா? பழம் இருந்தால் பழமும் நைவேத்தியம் பண்ணலாம். பழம்னா எப்படி, பழத்தை புட்டு வைப்பீங்களா? இல்லை, வாழைப்பழத்தை லேசாக உரிச்சிட்டு லேசாக கிள்ளிட்டு வச்சா போதும். வாழைப்பழமும் வைக்கலாம். பழம் டெய்லி இருக்கிறதில்ல, பால்னா நம்ம டெய்லி வாங்குறோம், காய்ச்சிரும். அது சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நம்ம சாப்பிட்றோம், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ், டீ ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நேற்று 2-3 மிஸ் பண்ணிட்டேன் நான். தேங்காயும் இதுவும் இல்லைன்னா பால் பாக்கெட் வாங்கிட்டு வந்த உடனே ஃப்ரிட்ஜில் போட்டுருவேன். அதெல்லாம் பரவாயில்ல, அதையும் விட்டுட்டேன். அப்புறம் தேங்காய் வாங்குறத விட்டுட்டேன் பாரு. விளக்கு திரும்ப போயில வாங்கிட்டு போனால் போச்சு. நம்ம மாற்றிக்க முடிஞ்சதை மாற்றிக்கிட்டலாம், மாற்றிக்க முடியாது. இப்போ ஒரு இடத்துல டாக்குமெண்ட் கொடுத்துட்டேன் மேலுக்கு வாங்கவே முடியாதுங்க, எல்லாம் அந்த இடத்துல கஷ்டம். அது மாதிரி ஹாஸ்பிட்டலில் இதுங்கல இப்போ இன்னொரு வாட்டி நீ போகிற மாதிரி இருந்துச்சுல்ல, சிரமமாக தானே இருந்துச்சு. அதுக்கு என்ன பண்ணுறது? சில நேரத்தில் நம்ம மறதிகள், மனுஷன் தானே, மூளைக்குள்ளே இவ்வளோ தான் வச்சுக்கிறது. அதெல்லாம் வருத்தம் செய்யும். சரி, அதை ப்ராப்ளம் இல்லாமல் ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோங்க. எத்தனையோ மாதமாக போய்கிட்டு தான் இருக்கோம், ஏன் பதட்டப்படணும்? அது என்ன பரீட்சை அந்த டயத்துக்குள்ளே எழுதணும். எப்போ வேணாலும் போனோம்னா திருப்தியாக சாமி கொடுக்கலாம். சரி, டீ ஆற்றிட்டேன், வாங்க டீ சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க டீ சாப்பிட்லாம். டீ ரெடி ஆயிடுச்சு. டீ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போயிட்டு வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காய்ஸ், நாங்கள் இன்றைக்கி வந்து குலதெய்வம் கோயிலில் பொய் சொல்லா மெய்யர்கிட்ட இருக்கோம் காய்ஸ். இந்த சன்னதிக்கு முன்னாடி இந்த தூண்கால் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு அப்புறம் தான், இதுக்கு பின்னாடி தான் வந்து விளக்கேற்றுவாங்க காய்ஸ். இதில் வந்து நாங்கள் எப்படி விளக்கேற்றுவோம்னா, ஒரு வாழை இலை கொண்டு போவோம், பச்சரிசி 1 கிலோ கொண்டு போவோம், அப்புறம் வந்து தேங்காய் வந்து 5 தேங்காய் உடைச்சி 10 மூடி வரும் காய்ஸ். அதில் வந்து 9 மூடி வந்து விளக்கேற்றுவாங்க. விளக்கு எப்படி ஏற்றுவாங்க அப்படின்னா, வாழை இலையை விரித்து வச்சுட்டு அது மேலே பச்சரிசியை போட்டு வச்சுட்டு 9 தேங்காயை மூடியவும் அது மேலே வச்சுட்டு நெய், மோஸ்ட்லி நெய் தான் எடுத்துருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எண்ணெய், இது 2ஐயும் வச்சுட்டு அதில் ஊற்றிட்டு, அந்த தேங்காய் குழிக்குள்ளே ஊற்றிட்டு, அப்புறம் வந்து திரி வந்து ஒன்றுக்கு இண்டிவிஜுவலாக போட்டுட்டு விளக்கேற்றுவாங்க. இது எதுக்காக பண்ணுறது அப்படின்னா, நம்ம நீண்ட கால கோரிக்கையெல்லாம் அது இந்த மாதிரி நம்ம விளக்கேற்றி சாமிக்கிட்ட வேண்டுனோம்னா உடனே வந்து சாமிக்கு கேட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால தான் இந்த இது செயல் செய்கிறது காய்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் எப்படி அர்ச்சனை பண்ணுவோம் அப்படின்னா, குலதெய்வம் கோயிலில் மொத்தம் 5 அர்ச்சனை பண்ணுவாங்க காய்ஸ். இதில் வந்து அர்ச்சனை வந்து விநாயகருக்கு. நாங்கள் இன்றைக்கி அர்ச்சனை பண்ணுறதுக்கு வந்து இது மாலை 5 மாலை, 5 தேங்காய், அர்ச்சனை எல்லாமே, பூ எல்லாமே, பழம் எல்லாமே வாங்கிட்டு போயிருந்தோம் காய்ஸ். அது எல்லாத்தையும் ஒரு தட்டில் 5 அர்ச்சனைக்குள்ளதையும் எடுத்து வச்சுட்டு, நம்ம வந்து இது மாலை எல்லாத்தையும் அது மேலே எடுத்து வச்சிட்டோம்னா, அவர் வந்து இண்டிவிஜுவலாக ஒருத்தருக்கும் ஃபஸ்ட்டு வந்து விநாயகருக்கு ஒரு மாலை ஒன்று சாத்தி தீபத்தை நம்மளுக்கு காமிச்சு அவரே வச்சுப்பார். அதை நம்மளுக்கு காமிக்க மாட்டார். அப்புறம் இண்டிவிஜுவலாக ஒரு சாமிக்கு பண்ணுறது தான் அவங்களே தீபத்தை வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக உள்ளது மட்டும்தான் மெயின் பொய் சொல்லா மெய்யர்கிட்ட உள்ளதை காமிச்சு தான் நம்மளுக்கு தருவாங்க பிரசாதமாக. அப்புறம் 2வது சாமி பொய் சொல்லா மெய்யருக்கு வந்து இது மாலை போட்டு தேங்காய் உடைச்ச இது தீபம் காட்டுவார். அப்புறம் 3வது பார்த்திங்கன்னா, இது நம்ம பத்ரகாளி அம்மன் இருக்குங்க, அந்த பத்ரகாளிக்கு வந்து 3வது அர்ச்சனை பண்ணுவோம். 4வது அர்ச்சனை பண்ணிங்கன்னா, இது நம்மளோட இது முருகர் இருப்பார்,
அவரோடக்கு வந்து 4வது அர்ச்சனை பண்ணுவோம். 5வது வந்து கருப்பர் இருப்பார். அந்த கருப்பர் சாமிக்கு வந்து 5வது அர்ச்சனை பண்ணிவிட்டு நாங்கள் எப்போவும் இது புரகாரம் வந்து சுற்றி வருவாங்க. இவர் வந்து அங்கே நீங்கள் புரகாரம் சுற்றி வந்துருங்க அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து புரகாரம் சுற்றி வருவோம். புரகாரம் சுற்றி வந்துட்டு நேராக வந்தோம்னா இண்டிவிஜுவலாக அது ஒரு இதுலேயுமே புரகாரத்தில் இருக்கிற சாமி எல்லாமே ஒரு சூடத்தை மாதிரி ஏற்றி சாமியை கும்பிட்டுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மெயின் சன்னதிக்கு வந்ததுக்கு பிற்பாடு மெயின் சன்னதியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இப்போ ஏற்றிட்டு இருக்காங்க பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் எப்போவுமே விளக்கேற்றுறது காய்ஸ். இது நெய்யை போட்டுட்டு நெய் இன்றைக்கி ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அந்த பாட்டிலுக்குள்ளேருந்தே நெய் வரமாட்டேன்னுச்சு. புதுசாக இன்றைக்கி வந்து உதயகிருஷ்ணா நெய் வாங்காமல் வேறு எதாவது நெய் வாங்கியிருந்தாங்க காய்ஸ். அதனால் பார்த்திங்கன்னா அது ரொம்ப இதுவாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் எப்போவும் வச்சுட்டு விளக்கேற்றுவாங்க. இதுதான் நீண்ட நாள் கோரிக்கையெல்லாம் நிறைவேறும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அர்ச்சனையை வந்து அவர்கிட்ட வந்து வாங்கிட்டு தீபத்தை காமிச்சார். தீபத்தை காமிச்சு சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து அர்ச்சனையை வாங்கிட்டு இதே வெளியே வந்து காவல் தெய்வம் பொன்னன்னு இருக்குது காய்ஸ். அந்த காவல் தெய்வம் பொன்னனை தேடி வந்துடுவோம் காய்ஸ். பொன்னனுக்கு பார்க்குறதுக்கு தான் நாங்கள் மெயினாகவே போகிறது. அங்கே போயிட்டு சூடம் சாம்பிராணி இதுதான் போடுவாங்க பொன்னனுக்கு சூடம் சாம்பிராணி காமிச்சு செதறு தேங்காய் தான் உடைப்பாங்க. அர்ச்சனை பண்ண மாட்டாங்க. செதறு தேங்காய் உடைச்சிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுறது காய்ஸ். இந்த விளக்கு ஏற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா அதாவது இந்த வெள்ளை கரை இருக்குல்ல, அதில் வந்து படாத மாதிரி ஏற்றுவாங்க. ஏன்னா அதில் வந்து பட்டுச்சுன்னா ரொம்ப திரி வந்து ரொம்ப உள்ளே போய்கிட்டே இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த இது வந்து திரியை நல்லா வெளியே நீட்டி விட்டுட்டு ஏற்றுவாங்க காய்ஸ். அப்படி ஏற்றுனா தான் வந்து ரொம்ப நேரத்துக்கு எரியும். அந்த மாதிரி தான் ஏற்றுவாங்க எப்போவுமே. இது வந்து வாடிக்கையாக அம்மா வந்து செய்கிறது காய்ஸ். ஒரு அமாவாசைக்குமே இவங்க இப்போ ஒரு கடைசியாக ஒரு 1.5-2 வருஷமாகவே விளக்கு ஏற்றிட்டுருக்காங்க காய்ஸ். இந்த மாதிரி விளக்கேற்றி நம்மளுடைய குறைகளை சொன்னோம்னா சாமி வந்து சீக்கிரமாக தீர்த்து வச்சிரும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் காய்ஸ் நாங்கள் இந்த மாதிரி வந்து அம்மா வந்து பரிகாரத்துக்காக ஏற்றிட்டுருக்காங்க. இது வந்து நாங்கள் புரகாரத்தில் பார்த்துட்டு ஒரு சாமியும் இண்டிவிஜுவலாக கும்பிட்டுட்டு நாங்கள் வந்துட்டோம் காய்ஸ். இதுதான் நாங்கள் இன்றைக்கி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தது காய்ஸ். இந்த குலதெய்வம் கோயிலில் தானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இங்கே முன்னாடி. இந்த குலதெய்வம் கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு விளக்கு போட்டு எல்லாம் உடனே திருப்தியாக வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியாவில் குலதெய்வம் தான். இதுதான் வந்து எங்கள் குலதெய்வத்தோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா வெளியே ஷீட்டு மாதிரி போட்டு பட்டியக்கல்லாம் போட்டு நல்லா டீசெண்டாக இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா உட்காந்துருக்காங்களா, இது திட்டெல்லாம் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். நல்லா கார் நிப்பாட்டிக்கலாம், நல்லா கன்வீனியண்ட்டாக இருக்குங்க. கார்லாம் எப்படி நிப்பாட்டியிருக்காங்க, நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும் இடம். வந்த பிரயாணம் எப்படிமா இருந்தது? ஜாலியாகவே வந்தது இன்னைக்கு ஜாலியாக தான் வந்தோம் காரில். என்னதான் காரில் வீடியோ எடுக்க சொன்னேன், எனக்கு தெரியல. அர்ச்சனோட பழம் சாப்பிட்டுருக்கேன். காலையில் என்ன சாப்பிட்டீங்க? காலையில் பூரி தோசை ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு அந்த ஹோட்டலில். சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். எங்கே சாப்பிடுவீங்க? இங்கே இப்போ இதில் குப்பனாவட்டியில் அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு கண்ணன் ஒரு ஹோட்டல். நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டு சாமி கும்பிட்டோம். நல்ல திருப்தியாக சாமி கும்பிட்டோம். இன்னைக்கு கூட்டமெல்லாம் இல்லை, திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு இப்போ இங்கே எங்களுக்கு பொன்னன்னு இங்கிட்டுக்கு ஒரு சாமி இது காவல் தெய்வம் இருக்காங்க, அவங்கள கும்பிட்டு இப்போ தான் வந்து வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கோம். அப்புறம் இப்போ திருப்பி காரில் போக வேண்டியதுதான். கார் அங்கே நிற்கிது பார்க்கிங்கில். கார் வந்தால் நிற்கிது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒயிட் கார். இவன் தான் ஓட்டணும், இவனை நம்பி நான் தான் உட்காரணும். அப்புறம் அவனுக்கு வீட்டுக்கு போய் சமைக்கணும். அங்கே போய் தான் எனக்கு இருக்கு வேலை. என்ன சமைக்கலான்னு இருக்கீங்க? என்ன காய் இருக்கோ அதை பார்த்து சமைக்கிறோம். ஏதாவது குழம்பு வச்சுட்டு ஏதாவது பண்ணணும். இல்லைன்னா தக்காளி சாதம். இவன் தக்காளி சாதம் தான் பிரியமாக கேட்குறேன். சரி தக்காளி சாதத்தை போட்டுருவோம்.
அப்புறம் வெள்ளிக்கிழமை நேற்று கோயிலுக்கு, இன்னைக்கு கோயிலுக்கு, நாளைக்கும் கோயிலுக்கு போகணும் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு போனால் நல்லா இருக்கு. டெய்லி ஒரு கோயிலுக்கு போகலாம். டெய்லி ஒரு கோயிலுக்கு போகணும். ஆமாம். பிரதோஷம் தண்ணிக்கு ஆரம்பித்தேன். வெள்ளிக்கிழமையா பிரதோஷம், வியாழக்கிழமை பிரதோஷம் தண்ணி கோயிலுக்கு போக ஆரம்பித்தேன். வியாழன், வெள்ளி, சனி இப்போ கண்டினியூவாக கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசு நிறைவா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எப்பவுமே கோயிலுக்கு வந்தா ஒரு மனசுக்கு ஒரு நிறைவா இருக்கும். அதுவும் கூட்டம் எல்லாம் இருக்கக்கூடாது. கூட்டம் இல்லாம அமைதியா சாமி கும்பிடணும். கூட்டத்தில் போய் கும்பிட்றதெல்லாம் முடியல ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிரமமா இருக்கு. அதனால கூட்டத்தில் போய் கும்பிட மாட்டேன். நான் ரொம்ப அமைதியா இந்த மாதிரி இருக்கிற நேரம் போய் கும்பிடணும். அப்பதான் மனசுக்கும் அமைதியா இருக்கும், ஒரு ரிலாக்ஸ் இல்லை, டென்ஷன் இல்லை. அப்படி இருந்து இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் ராயவரத்துலேருந்து வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க உள்ள சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு வெளியே வந்து பழம் சாப்பிட்டு இன்னைக்கு கிளம்ப போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே வெளியே பழம் சாப்பிடுவீங்களா? ஆமாம், எப்போவுமே இங்கே வந்து ஒன்றா அர்ச்சனையில் உள்ள அந்த 2 பழத்தை எடுத்து சாப்பிட்றது. எத்தனை அர்ச்சனை பண்ணுவீங்க வெள்ளிக்கிழமை? 5 அர்ச்சனை, 5 முடி விளக்கு போடுவேன். 9 முடி விளக்கு போடுவேன், 1 முடி தானம் கொடுத்துருவேன். மொத்தம் 11 தேங்காய் வாங்குவேன். தானம் கொடுக்கறதுனால நன்மைகள் என்ன? தானம் கொடுக்கறதுனால நன்மைகள் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நல்லது. நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்லது. குலதெய்வம் தான் நம்மளை கூடவே இருந்து வழி நடத்தி செல்றது. நம்மளுடைய எல்லா நன்மைகளையும் குலதெய்வம் தான் கூட இருக்கும். நம்ம எந்த ஒரு நல்ல விசேஷம் செஞ்சாலும் பத்திரிக்கை குலதெய்வத்துக்கு தான் வைக்கணும். வீடு பால் கத்துறது, பிள்ளை கல்யாணம், அதுக்கெல்லாம் பத்திரிக்கை ஃபர்ஸ்ட் குலதெய்வத்துக்கு தான் கொண்டாந்து வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். குலதெய்வத்தை கும்பிட்டவங்க பூரா நல்லா தான் இருக்காது. நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்லா அது குலதெய்வம்னா நம்மளுக்கு முன்னோர்கள் சொன்னது தானே. முன்னோர்கள், ஆமாம், முன்னோர்கள் இங்கே வந்து பண்ணது செஞ்சவங்க, அவங்க இதானதுதான் குலதெய்வமே. இங்கே சாப்பாடு போடவெல்லாம் இப்போ நல்லா இதாட்டம் கட்டிட்டா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விசேஷத்துக்கு சாப்பாடு போடவெல்லாம் இங்கே பாருங்க, நிறைய இது கட்டிட்டேன். ஷீட்டெல்லாம் போட்டு நீட்டாக கட்டிட்டேன். நிறைய ஊர் தெய்வம் அந்தாச்சிக்கு குலதெய்வம் தானா. அது என்ன, எத்தனை ஒரு காரக இந்த கோயில்? இந்த கோயில் எத்தனை ஒரு காரக தெரியல. அது தெரியல எத்தனை ஒரு காரகம் தெரியல. கிராமத்தாளுகளும் வராது, அவங்களுக்கு குலதெய்வம்னு வராது. இது எப்போ திருவிழா? திருவிழா மாசி சிவன்ராத்திரி தான் திருவிழா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அன்னைக்கு நாங்கள் வர முடியல, அதனால வரல. மாசி சிவன்ராத்திரி தான் திருவிழா. கூட்டம் எக்கச்சக்கமாக இருக்கும். எல்லாம் கியூவில் நிற்பாங்க. இங்கே வரைக்கும் நிற்கும் சாமி பார்க்குறவங்கலாம். அந்த காலத்துலலாம் வந்திருக்கீங்களா? அந்த காலத்துல எனக்கு கல்யாணம் புதுசுல ஒரு வாட்டி வந்திருக்கோம். கியூவில் நின்று வெயில் அப்போலாம் நடந்தே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். பஸ் ஏறுற வரைக்கும் நடந்தே போகணும், பொன்னமராவதி கிட்ட அங்கே வரைக்கும். அப்போலாம் நடந்துதான் போவோம். சாயந்தரமா மத்தியானமெல்லாம் கோயிலில் இருந்துட்டு சாயந்தரம் வெயில் தாழ நடந்து போவோம். இங்கேயே வெயிட் பண்ணிட்டு நடந்து போவீங்களா? இங்கேயே வெயிட் பண்ணிட்டு இங்கேயே சாப்பிடுவோம் நினைக்கிறேன். ஆமா, சிவன்ராத்திரி இன்னைக்கு தான் சாப்பாடு உண்டு. சாப்பாடு எல்லாரும் அவங்க வடிச்சு போடுவாங்க. எல்லாருமே நிறைய பேர் குளிப்பிரி ஆளுக்க, நம்ம ராயவரத்து ஆளுக்க எல்லாரும் வடிச்சு போடுவாங்க. வடிச்சு போடுறது சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா வெயில் தாளனதான் நடக்க முடியும், வெயில்ல நடக்க முடியாது. வெயில் தாள நடந்து போனோம்னா அங்கிட்டு போய் அப்போல்லாம் பஸ்ல தான் ஏறி போறது. இப்ப நானா வந்தேன்னா இவன் வரல, நானா வந்தேன்னா முன்னாடி எல்லாம் என்னோடுவேன். அங்கே இறங்கி இங்கிட்ட ஆட்டோ எடுத்துக்கிட்டு வருவேன். ஆட்டோக்கு 150 ரூபா கேட்பாங்க. நம்ம நின்று அர்ச்சனை பண்ணி சாமி கூப்பிட்டு போற வரைக்கும் வெயிட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. 150 ரூபா கேட்பாங்க. அங்கே போயிட்டோம்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விட்டுருவாங்க. அங்கே போய் நான் பஸ்ல போயிடுவேன். அங்கிட்டு புதுக்கோட்டை போய் தான் நான் இது ஆடிமலம் வருவேன். இப்போல்லாம் இப்போ ரொம்ப நாளாக நான் சாமிகிட்ட வேண்டிட்டேன், எனக்கு கார் கொடுங்க கடவுளே, நான் இனிமேல் 2 வீலரில் வர முடியல. இவனோட 2 வீலரில் தான் ரொம்ப நாள் இப்போ வந்தேன். வந்து வெயிலாக இருக்குது, ரொம்ப வெயிலாக இருக்குது, வர முடியல. கடவுள்கிட்ட வேண்டினேன், கடவுள் காரை கொடுத்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். கடவுள் புண்ணியத்தில் நம்ம சேனலும் நல்லா இன்க்ரீஸ் ஆகணும்னு வேண்டிக்கிட்டேன். நம்ம சேனலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு கடவுள் கண்டிப்பாக. எங்கள் குலதெய்வம் வியூஸ் நிறைய வரணும், எங்களுக்கும் எல்லா இதுவும் கிடைக்கணும்.
எல்லாருக்கும் கிடைக்கிற எல்லா நன்மையும் எங்களுக்கும் கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ம் நோயற்ற வாழ்க்கையை குறைவற்ற செல்வம், நோயினுடைய எதுவும் வரக்கூடாது எங்களை சேர்ந்தவங்க எல்லாருக்கும் கடவுளே. அதுதான் வேண்டிக்கிட்டேன். எல்லா வேண்டுதலும் கடவுள் காதில் கேட்டிருப்பாரு, எங்களுக்கு செவி சாய்ப்பார். வியூவர்ஸ்க்காகவும் வேண்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காகவும் வேண்டிக்கிட்டேன். நீங்களும் நல்லா இருக்கணும். அழிக்கணுமா? வணக்கம் வணக்கம். இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். விருட்டுன்னு சாப்பிட்றதுக்காக வேண்டிட்டு தக்காளி சாதம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, பூண்டும் இஞ்சியும் தட்டி வச்சுருக்கேன், அது போடுறேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு இஞ்சி தட்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் போட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாலாம் என்ன கத்திரிக்கோல் இருக்குதுங்க? இங்கே பாருங்க, கத்திரிக்கோல் தான் இப்போ கட் பண்ணணும். பச்சை மிளகாயெல்லாம் பச்சை மிளகாய் ஒன்றா இப்படியே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்னன்னா, ஒரு கரண்டி எடுத்து கிண்டணும். ஒரு கரண்டி இங்கே தான் இருக்குமா? இங்கேதான கரண்டி இல்லை, இங்கே தான் இருக்கும். நங்கனகடி கிண்டணும். அப்படியும் காயவில்லை என்றால் மாங் என்று கண்டோம். மாங்கு இப்போ கிண்டணும். தக்காளி வெங்காயமெல்லாம் நட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டிருக்கேன். இவனுக்கு ரொம்ப பிடிக்கும் தக்காளி சாதம்னா, அதுக்காக தக்காளி சாதம் கிண்டுங்கினேன். இந்த தக்காளி ஒரு 3 பெரிய பழமாக இருந்ததுனால 3 பழம், 1 டம்ளர் அரிசிக்கு. தக்காளி முழுசாதான் போடணுமா, அரைச்சி போடணும்? அரைக்காமலே போட்டேன். இதுவும் நல்லா வதங்கிடுச்சுன்னா நல்லா இருக்கும். உப்பு போட்டு வதக்கணும் நல்லா. இவ்வளோ உப்பு போட்டு சாதத்துக்கு உப்பு போடணும்னு இது நல்லா வதங்கிட்டோம். அதுக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வந்தீங்க? கோயிலுக்கு காலையில் எத்தனை மணிக்கு போனோம்? காலையில் 8:30க்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸு. 8:30க்கு போயிட்டு அங்கே போய் சேர்றதுக்கு 9:30 ஆயிடுச்சு. போனோடனே ஹோட்டலில் சாப்பிட்டோம். ஆளுக்கு ஒரு பூரி செட்டும் ஒரு தோசையும் சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு அப்படியே நேரம் கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலுக்கு வந்துட்டு அர்ச்சனை பண்ணி விளக்கு போட்டோம்னா, விளக்கு போட நான் இலை எடுத்துட்டு போகல. விளக்கு போடுறது எப்படி போடணும்னா, இலையை போட்டு அதில் பச்சரிசி கொட்டி அது மேலே தேங்காய் முடி 9 முடியை உடச்சி வச்சது, அதை வச்சு அதில் நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றணும். நாங்கள் இது வாழையில எடுத்துட்டு போகாமல் போயிட்டோம். அப்புறம் இங்கே அவரே அர்ச்சகரே போய் எங்களுக்கு தோட்டங்களை இருக்கு, நான் பறிச்சு கொண்டாருன்ட்டு அவரு கொண்டாந்தார். நல்லவராக இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அதே நல்லவங்களும் உலகத்துல இருக்காங்கிறதுக்கு இதே ஒரு எடுத்துக்காட்டு. நல்ல பையன், அந்த பையனே பறிச்சுக்கிட்டு வந்து கொண்டாந்து இருந்தாப்புல. அப்புறம் அர்ச்சனை பண்ணி எல்லா சாமிக்கும் அர்ச்சனை பண்ணி அவருக்கு 5 அர்ச்சனைக்கு 201 ரூபா வச்சு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் வசதியானவங்கன்னா 501 வைப்பாங்க. நம்ம அந்த அளவுக்குலாம் வசதி இல்லை. 201 வச்சு கொடுத்து சாமியை கும்பிட்டு விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணி சாமியை கும்பிட்டு வந்தோம். இங்கே பொண்ணன் காவல் தெய்வத்துட்டு வந்து தேங்காய் செதுருகாய் உடைக்கணும். இங்கே காவல் தெய்வத்துட்டு வந்து அந்த இடத்துல அர்ச்சனை பண்றதில்ல, காவல் தெய்வத்துக்கு வந்து செதுருகாய் தான் உடைக்கிறது. செதுருகாயை உடைச்சு சாம்பிராணி போட்டுட்டு வரணும். இங்கே சாம்பிராணி போட்டு சூடை ஏற்றி வச்சுட்டு செதுருகாயை உடைச்சிட்டு வரணும். அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே பண்ணணும். செதுருகாய் உடைச்சதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி கோயிலுக்குள்ள போகக்கூடாது. இப்படி திரும்பி பார்க்காமலே வீட்டுக்கு வந்துடணும். அப்படி ஒரு சாஸ்திரம் ஃப்ரெண்ட்ஸ் எங்க கோயிலுக்கு. திரும்பி பார்த்தோம்னா ஏதாவது நமக்கு இதாயிரும். ஆனால் திரும்பி போகக்கூடாது, இப்படியே வந்துடணும். காவல் தெய்வத்தை பார்த்தவாலே வந்துடணும்.
திரும்பி ஏதோ ஒன்று வச்சுட்டோம்னா கோயிலுக்குள்ள அது திரும்ப போய் எடுக்கக்கூடாதா? கோயிலுக்குள்ள இப்படி போகலாம், இந்த வழியே போகலாம். பொண்ணு கோயிலுக்குள்ள அந்த காவல் தெய்வத்தோட இதுக்குள்ள திருப்பி போகக்கூடாது. அதுக்குள்ள போயிட்டு வந்தோம்னா நமக்கு ஒரு சண்டை வரும், ஏதாவது ஒரு நடக்கக்கூடாது. அதனாலதான் செதற்காயை உடைச்சிட்டோம்னா நம்ம வந்துடணும். செதற்காய் உடைக்கிறதுக்கு முன்னாடி போயிடலாம், போகலாம், வரலாம். செதற்காயை உடைச்சிட்டோம்னா நம்ம வீட்டுக்கு தான் வரணும் நேரு. அதுதான் எண்டு. அதான் எண்டு. ஆமா, சாமி கும்பிட்டு விட்டோம் அப்படிங்கிறது எண்டு செதற்காய். ஆனா ஐயர்கள்லாம் அங்கிட்டு திரும்ப போறாங்கன்னா நம்மளுக்கு எனக்கு புரியவே இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. இல்லை மேமி, இப்போ ஐயர்களை நம்மளுக்கு பண்ணி கொடுத்துட்டு தானே திரும்பி போறாங்க. உள்ள போறது போகலாம். அவங்க என்ன செதற்காயை உடைச்சிட்டு போறோம்னு நான் சொல்லிக்கிட்டு போறேன். செதற்காயை உடைச்சாக்க நம்ம சொல்லிக்கிட்டு போறதா அர்த்தம். ஓ, நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லிக்கிறது தான் செதற்காய் உடைக்கிறதுன்னு அர்த்தம். சாமி கும்பிட்டா சரி போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிக்கிறது செதற்காய் உடைக்கிறதா. செதற்காய் உடைச்சிட்டா அதுக்குள்ள போக கூடாது திருப்பி. புரியுதா? இது அப்பையிலிருந்தே அது தெரியாமதான் நம்ம ஒவ்வொருக்கா திருப்பி திருப்பி போயிட்டு வந்து அப்படியெல்லாம் போயிட்டு வந்தோம்னா குடும்பத்துல வந்த உடனே பிரச்சனையா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, அது கண் கூட பார்த்திருக்கேன் நான். இனிமே அரிசியை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரிசி போடுறேன். 1.5 டம்ளர் 1.25 டம்ளர் எடுத்திருக்கேன். அவன் சாப்பிடுவேன் நல்லா, அதுக்காக 1.25 டம்ளர் எடுத்திருக்கேன். அதுக்கு நம்ம தக்காளி சாதம் தண்ணி எவ்வளவு ஊற்றணும்னா அளந்து ஊற்றிக்கும். சாதம் வேக 1, ஆமா 2, 3. இங்கே பாருங்க, மஞ்சள் தண்ணி. மஞ்சள்லாம் போட்டிங்களா? மஞ்சள் போட்டேன். ரொம்ப தண்ணி ஊற்றினா இதாயிடும். சரி, இது போட்டோம். இன்னும் அந்த கனம் செட் ஆகலையா உங்களுக்கு? அது கொஞ்சம் லூஸ் ஆக்குறதுக்கு வேறு எதுலேயும் போடக்கூடாதா நீங்கள்? லூஸாக இருந்துச்சுன்னா அப்புறம் சீக்கிரம் டயர் போயிடும். சரி ஃப்ரெண்ட்ஸ், விசில் வரட்டும். போட்டுட்டு விசில் வர்ற வரைக்கும் பார்ப்போம். வலிக்கணுமா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி சாதம் எப்படி இதில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சளாக உள்ளது. அப்படி தான் இருக்கும் தக்காளி சாதம். தக்காளி எல்லாம் காணல. தக்காளி எல்லாம் காணல. சாதம் வலிக்கு நம்ம டேஸ்ட் பார்க்குறாங்க. கொஞ்சம் உப்பு கம்மியாக சாப்பிட்டு போட்டு கிளறவா? இல்லை போதுமா? பாரு, நீ பாரு. இது என்ன மேம் ஆட் பண்ணிட்டீங்க? நெய்யை ஆட் பண்ணு. நெய் ஆட் பண்ணிட்டு இது பொரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பளத்தை பொரிச்சிட்டு சாப்பிடலாம். டெய்லி காயே சமைக்கிறோம், அதனால இது இப்படி பண்ணலான்ட்டு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது ஏன் தட்டில் தண்ணி வச்சுருக்கீங்க? அது இந்த இதுலேருந்து ஊற்றுனது. அது கொண்டு அங்கே ஊற்ற முடியல, அதுக்காக. அதுக்கு நம்ம எத்தனை அப்பளம் பொரிக்கலான் இருக்கீங்க? 5 அப்பளம். ஆளுக்கு 2. இது இப்படி போடல எந்திரிச்சு வருதா? இப்போ பாரு, அப்பளத்தை போடுவேன், கல் மாதிரியே கிடக்கும் பாரு. இப்படி போடல எந்திரிச்சு வருதா? இப்போ பாரு, அப்பளத்தை போடுவேன். பத்தியா எந்திரிச்சு வருதான்னு வரும் சாமானியம். அது ஏன் நல்ல அப்பளம்? ஃபர்ஸ்ட் அப்பளம் இல்லை, ஃபர்ஸ்ட் அப்பளம் பொரிக்கும் போது எப்பயுமே அது எனக்கு மட்டும் தானா எல்லாருக்கும் அப்படித்தானே? எவ்வளவு நேரம் எண்ணெயை சுட வச்சாலும் ஃபர்ஸ்ட் அப்பளம் இது மாதிரி எப்படி பொரிச்சு வருதுன்னு வெள்ளை கலரா பத்தியா? இது எப்படி இருக்கு?
ஃபர்ஸ்ட் அப்பளம் எப்பயுமே எனக்கு அப்படித்தான் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் அப்பளத்தை பொறிச்சு எங்கிட்டாவது வச்சிடணும். அதை ஏன் ஃபர்ஸ்ட் அப்பளம் நினைக்கிறீங்க? ரெண்டாவது அப்பளத்தை ஃபர்ஸ்ட் அப்பளம் நினைக்க முடியாது. எல்லாம் நம்ம மனுஷ செயல்பாடுகளை தானே இருக்கு. இது மாதிரி போட்ட உடனே மலருது, போட்ட உடனே பெருசா வருது. ஆனால் அப்பளம்லாம் அப்போ அந்த காலத்தில் முறுக்கு முறுக்குன்னு தானே மம்மி இருக்கும். இப்படிதான் இருக்கும். இது தாள் மாதிரி இருக்கு. இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கும். நெய் ஊற்றி கிளறாங்க. நெய் ஊற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல்லையும் கொஞ்சம் நெய் ஊற்றினேன். சரி பத்தாவது முண்டு இப்போ கொஞ்சம் நெய் ஊற்றினேன். சரி சாப்பிடலாமா? தட்டுடு உனக்கு, எனக்கு இந்த தட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம். அப்பளம், அப்பளம் தக்காளி சாதம் வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.